ஐயோ ஐயோ பாத்து பாத்து பாத்து. ஏ गाइस, இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம்னா ரோஸ் கார்டன் வந்திருக்கோம். பக்கத்துல வந்து மங்கி குருமை கோருக்கு நிக்குன்னு நினைக்காதீங்க, அது என் தங்கச்சி. நம்ம இப்ப ரோஸ் கார்டன் வந்திருக்கோம். அங்க கார் பார்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் பண்ணிட்டு இங்க வந்து பெரியவருக்கு வந்து 30 ரூபாய், சின்னவங்களுக்கு வந்து 15 ரூபாய். இப்ப நாங்க வந்து ரோஸ் கார்டன் வந்திருக்கோம். இங்க வந்து நம்ம இப்ப டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்து என்ட்ரி ஆயாச்சு. இங்க செமையா இருக்கு. பட்டுப்பூச்சி பார்க்க போறோமா? இங்க பட்டுப்பூச்சி இருக்காமா, என் தம்பி சொல்றான். நம்ம போய் பார்க்கலாம், பட்டுப்பூச்சி இருக்கா, என்ன பூச்சி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இங்க நிறைய வந்து கேம்ஸும் இருக்கு. ஒரு சின்ன குட்டி பையன் வந்து ஆட போறான் பாத்துக்கோங்க. குட்டி பையனுக்கு இருக்க முடியலையாமா, கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால இருக்க முடியும். பாருங்க गाइस, ஒரு சின்ன பாப்பா ஆடிட்டு இருக்கு பாத்தீங்களா, எப்படி ஆடுறதுன்னு பாத்தீங்களா? இவ ஏதோ டான்ஸ் ஆடுறான்னு நினைக்கிறேன், எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கா போல. ஆமா, நீங்க நீ அம்மா ஆடணுன்னு நீ ஒன்னு இறங்க நோக்கிட்டு நீ அம்மா ஆடாம போனா நிக்கி அம்மா ஆடுன்னு நோக்கிட்டு வரேன். இங்க பாருங்க, எங்க அம்மா வந்து ஆட போறாங்க பாத்துக்கோங்க. ஐயோ இது வந்து லெச்சு இங்க നോക്ക്, അമ്മക്ക് എക്സസൈസ് ചെയ്യാൻ രാവിലെ ഇനി ഇവിടെ വന്നാ മതി. ஒரு அரிய ஒரு காட்சி உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். இதுவரைக்கும் நீங்க உலகத்துல இந்த ஒரு அரிய காட்சி பார்த்திருக்கவே மாட்டீங்க. அங்க பாருங்க, ஸ்பீடா பாருங்க எப்படி வரான்னு பாத்தீங்களா? இதுதான் ஒரு அரிய காட்சி. இப்ப பின்னாடியில இருந்து அடுத்த ஒரு காட்சி வரும் பாத்துக்கோங்க, ஒரு கொரில்லா வரும் பாத்துக்கோங்க. அதான் வந்துடுச்சு. எங்க அம்மா இனி இதுல மட்டும் தான் விளையாடலாம். அம்மா இதுல கூட கழிக்கணும் இல்லையாம்மா? எங்க அம்மா இதுல விளையாடலாமா? அம்மா கழிக்கணும்மா, இதுல வந்து விளையாடலையாமா? சோ அவங்க விளையாடிட்டு அதோட முடிச்சுக்கலாம். இங்க பிளேஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஊஞ்சல் ஆடுறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் ஊஞ்சல் ஆடி. இது சூப்பரா இருக்கு. ஐயே ஞாபகம் இல்ல, அது கழிக்க எனக்கு இது மதி சித்துன்னு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஊஞ்சல் ஆடுறது. அல்ல ஞாபகம் இல்ல. எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கண்ணா. லட்சு நிக்கி எப்படின்னா நான் முன்னாடி போறேன், லட்சு பின்னாடி வரும். அது பாக்குறதுக்கு இன்னும் அழகா இருக்கு. இங்க இங்க போ. அவ ஊஞ்சல் அதிகமா ஆடினது இல்ல, அதனால தெரியல போல, சின்ன பிள்ளை. ஐயோ காலை நீட்டிப்பிடி, என் தங்கச்சி பயப்படுறாங்க, பயப்படுறா. எனக்கு பேடி. அவனை கெட்டி போடுறதுக்கு சொல்றானே என் தங்கச்சி வந்து, அவனை கெட்டி போடுறதுக்கு சொல்றான் அவன் வீட்டுக்கார. எங்க அம்மாக்கு வந்து ரொம்ப செப்பல் எல்லாம் போயிடுச்சு, அவன் செப்பல் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. ஓகேங்க, நான் இறங்குறேங்க. இப்ப நம்ம வந்து அடுத்து மேல ஏறி பார்க்க போறோம். வாங்க மேல போய் பார்த்துட்டு வந்துடலாம். எம்மா நான் ஸ்லிப்பா எங்கேயாவது விழுந்துருவேங்க ஹீல்ஸ் போட்டுட்டு. இதெல்லாம் அழகா இருக்கு பாக்குறது. இது ஒரிஜினலாவே புழு. இது என்ன புழு? மல்பரி புழுவா? மல்பரி புழு. அதோடைய ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இதுல காமிச்சிருக்காங்க. இது பார்த்தா தெரியும், அப்படியே உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாத்தீங்களா? அப்படியே நெல்லியுது அந்த புழு எல்லாமே. சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. இதெல்லாமே வந்துதான் நமக்கு வந்து பஞ்சியா கிடைக்கிறது. அதோடைய ஒவ்வொரு ஸ்டேஜஸ் வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. வெல்க்வாம், இது வந்து முட்டை, அதோடைய ஒவ்வொரு ஸ்டேஜஸ் குட்டியிலேருந்து பெருசாகிற வரைக்குமே 1 day 1 day 2 day 3 அப்படி கரெக்டா வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் பாருங்க, ஒவ்வொரு ஸ்டேஜும் அவங்க கரெக்டா வந்து லைனா வச்சிருக்காங்க.
இந்த புழு எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இது வந்து 12th ஸ்டேஜ். இந்த 14வது நாள், நம்ம 14வது நாள்ல இப்படிதான் இருக்கும் பாக்க. இப்ப நம்ம அங்கேருந்து பார்த்து பார்த்து வந்தோம்ல, இது பாருங்க கடைசி ஸ்டேஜ் பட்டர்ஃப்ளையா வந்து மாறி இருக்கு பாத்தீங்களா. அவங்களுடைய ஒவ்வொரு சைக்கிள் வந்து சொல்லியிருக்காங்க இது கடைசி.